Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து chapter 3 scoping lessonோட detail answer தான் பார்க்க போகிறோம். Very important question. First 5 marks என்னன்னா explain the types of scopes for variables or Legbe rule with example. So Legbe rule தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 marks நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய இதுக்கும் யூஸ் ஆகும். 3 மார்க்ஸும் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கோப்பும் தனித்தனியாக 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் அதை கவர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கோப்னா என்னென்னு எழுதணும். ஸ்கோப்புன்றது என்ன அப்படின்னா ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள் parameters and functions in one part of a program to another part of the program. So visibility of variables அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரோக்ராமில் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். பேராமீட்டர்னா என்ன, ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற வேரியபிள் வந்து பேராமீட்டர். ஸோ இந்த வேரியபிள்ன்றதுக்கு வேல்யூ இருக்கும். அப்போ அந்த வேரியபிளை நம்ம எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு பிளாக்குள்ளாரையா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளாரையா, இல்லை என்டையர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இல்லை, நிறைய ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராமில் இருக்கும், எல்லா இடத்துலையும் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குளோபல்னு போட்டுக்கணும். ஸோ எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், ஆக்சசிபிலிட்டி, அதுக்கு பேர் தான் ஸ்கோப்பு. ஓகே, 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்பு நமக்கு இருக்குது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லெக்பி ரூல், அந்த வேரியபிள் அந்த ஸ்கோப்பை எப்படி ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு ரூலே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் லெக்பி ரூல். என்னென்ன 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்புன்னு பாருங்களேன். லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல், பில்டின். எல் வந்து லோக்கல், இ வந்து என்க்ளோஸ்டு, ஜி வந்து குளோபல், பி வந்து பில்டின். லோக்கல்னா என்ன, டிஃபைன் இன்சைட் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள் வந்து லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்னு அர்த்தம். என்க்ளோஸ்டுனா என்ன, என்க்ளோசிங் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிளுக்கு பேர் என்க்ளோஸ்டு ஸ்கோப். இது எக்ஸாம்பிளோட என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அந்த என்க்ளோசிங் ஃபங்க்ஷனாக நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஸோ குளோபல்னா என்ன, அப்பர் மோஸ்ட் லெவல், அதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் விட்டு வெளியில் என்ன ஒரு ப்ரோக்ராமில் 2-3 ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்கன்னா அது எல்லாத்துக்கும் மேலே அதை விட்டு வெளியில் காமனாக எழுதியிருந்தா அதுக்கு பேர் குளோபல் ஸ்கோப்புன்னு அர்த்தம். ஸோ அப்பர் மோஸ்ட் லெவல். C++ல யூஸ்வலாக ஹேஷ் இன்க்ளூட் IO.hக்கு அப்புறம் நம்ம வந்து கான் IO.h, yesterday IO.h எழுதுவீங்களே, அதுக்கப்புறம் நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் தான் குளோபல். ஸோ பில்டின்னா என்ன அப்படின்னா ரிசர்வ் நேம்ஸ் இன் பில்டின் ஃபங்க்ஷன். நம்ம எழுதுறது வந்து யூசர் டிஃபைன். பில்டின் ஃபங்க்ஷன்னா ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் இல்லையா, கம்பைலர் ஆர் இன்டர்பிரேட்டரில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் பில்டின் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, SQRT, சைனு, காசு, இதெல்லாம் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிளுக்கு பேர் பில்டின் ஸ்கோப் வேரியபிள்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது டயக்ராமோட எப்படி அந்த ஹைரார்க்கியை சொல்லியிருக்காங்க எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு. ஸோ ஹைரார்க்கியில் ஹையஸ்ட் லோவஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு லோக்கலை தான் பார்க்கும். லோக்கல் வேரியபிள் இல்லைன்னா தான் என்க்ளோஸ்டு போகும், இல்லை என்க்ளோஸ்டு வேரியபிள் இல்லைன்னா குளோபல் போகும், குளோபல் இல்லைன்னா பில்டின் ஸ்கோப்பான்னு பார்க்கும். ஒவ்வொரு ஸ்கோப்பாக செக் பண்ணும். லோக்கல் ஸ்கோப்பாக இருந்ததுன்னா அந்த லோக்கல் ஸ்கோப்பை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். இது எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அடுத்தது வந்து லோக்கல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் ரெஃபர்ஸ் டு வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் கரண்ட் ஃபங்க்ஷன். ஆல்வேஸ் அ ஃபங்க்ஷன் வில் ஃபர்ஸ்ட் லுக் ஃபார் அ variable name in the local scope. So variables declared in the current function. ஃபங்க்ஷனுக்குள்ளார டிஃபைன் பண்ணியிருக்கிற வேரியபிளுக்கு பேர் தான் என்னது, லோக்கல் ஸ்கோப் வேரியபிள். ஓகே, கரண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு வேரியபிளில் பிரிண்ட் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வந்து லோக்கல் வேரியபிளான்னு பார்க்கும். லோக்கல் ஸ்கோப் இருந்ததுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப்பை தான் பார்க்கும், அந்த வேல்யூ தான் எடுத்துக்கும். சப்போஸ் இஃப் இட் does not find தேர்னா அவுட்டர் ஸ்கோப்பு, மற்ற ஸ்கோப் அடுத்தது என்னது என்க்ளோஸ்டு ஸ்கோப் இருக்கான்னு பார்க்கும். அப்புறம் குளோபல் அந்த ஹைரார்க்கி யூஸ் பண்ணி செக் பண்ணும். ஓகேவா? இந்த ப்ரோக்ராமில் இந்த மாதிரி சொல்கிறத விட நீங்கள் வந்து ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா புரியும். ப்ரோக்ராம்னா ஒரு சின்ன அல்காரிதம் மாதிரி எழுதியிருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த லாங்குவேஜும் இல்லை, இது நம்ம படிக்கிறது வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக், அப்போ அல்காரிதம் பேஸ்ட். ஓகேவா? ஸோ டிஸ்ப் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. டிஸ்ப்ன்றது தான் ஃபங்க்ஷன் நேம். இப்போ என்ன எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்ப் கோலன் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுனால ஃபங்க்ஷன் நேமு கோலன் கண்டிப்பாக போடணும். இதுக்குள்ளார என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கு, A=7. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகே, ஸோ இது வந்து டிஃபைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணணும்னா நான் கால் பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அப்போ அதை நேம் வச்சு தான் கால் பண்ணும். அதோட நேம் என்ன, டிஸ்ப், அவ்வளோதான்.
கோலன் இங்கே போடக்கூடாது. இங்கே கோலன் போட்டோன்னா இது கீழே நம்ம அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் கால் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து இந்த கால் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். டிஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை கால் பண்ணதில்லே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வந்து இங்கே போகுது. இங்கே போனோன்னா A = 7 ஒரு சிம்பிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். கோலன் ஈக்குவல்ட்டுன்றது அல்காரிதமில் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். ஸோ 7 வந்து ஏக்கு ஸ்டோர் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் A. அப்போ ஏவை வந்து பிரிண்ட் பண்ண சொன்னோம். பிரிண்ட்னா என்ன பண்ணும், ஸ்க்ரீனில் அந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ண வைக்கணும் இல்லையா, அதுதான் பிரிண்டோட யூஸு. அப்போ ஏயோட வேல்யூ வந்து எடுக்கணும் இல்லையா. அப்போ ஏ வந்து உள்ள லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கான்னு பார்க்கும். லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் இருக்குது, டிக்ளேர் ஆகிருக்கு இல்லையா, A: 7. அதனால் ஆட்டோமேட்டிக்காக 7ன்றது டிஸ்பிளே ஆகிடும். அப்போ இந்த வேரியபிள் உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார டிக்ளேர் பண்ணதுனால இந்த வேரியபிள் தான் என்ன ஸ்கோப்பு, லோக்கல் ஸ்கோப்புன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது, லோக்கல் ஸ்கோப்பு. இப்போ இந்த ப்ரோக்ராமில் லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சசிபிலிட்டினா என்ன அர்த்தம், இந்த மாதிரி பிரிண்ட்டு, ரீடு, அப்புறம் வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, A: A+2 அந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம் இல்லையா, அதோட யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆக்சசிபிலிட்டி. அந்த மாதிரி ஆக்சஸ் வந்து உள்ளே மட்டும்தான் பண்ண முடியும் லோக்கல் வேரியபிளை. அதே நான் வெளியில் பண்ணால் அது வந்து எரர் காமிக்கும். இதை பிரிண்ட் பண்ணி அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமில் இங்கே வந்து நான் பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ப்ரோக்ராம் அவுட் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நான் ஒரு பிரிண்ட், இது முடிச்சுட்டு வெளியில் வந்துடுது. வெளியில் வந்தால் இன்னொன்று பிரிண்ட் A இருக்குது. அப்போ ஏன்னா லோக்கல் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளாரே இல்லை, வெளியில் இருக்குது. அப்போ இந்த லோக்கல் வேரியபிளை இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளார டிஃபைன் ஆகிறதுனால இதுக்கு பேர் லோக்கல். இதை நான் வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம், இட் வில் ஷோ எரர்னு வந்துடும், எரர் காமிக்கும். ஏன்னா லோக்கல் வேரியபிளை ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான், டிஸ்பண்ணுற ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், வெளியில் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ளார முடிஞ்சிருச்சு. இந்த கால் பண்ணதுனால உள்ளே போது, உள்ள லோக்கல் ஸ்கோப் இருக்குது. ஓகே, அதனால் 7 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுக்கு பேர் தான் லோக்கல் ஸ்கோப் வேரியபிள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்க்ளோஸ்ட் ஸ்கோப் பார்ப்போம். ஸோ on execution the variable A displays a value 7 because it is defined and available in the local scope. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்ட் ஸ்கோப். என்க்ளோஸ்ட் ஸ்கோப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பெர்மிட் ஃபங்க்ஷன்ஸ் டு பி நெஸ்டட். Okay, functions to be nested. A function within another function is called a nested function. ஒரு nested loop நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, C++ல அதுதான். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தால் அதுக்கு பேர் நெஸ்டட் ஃபங்க்ஷன். ஓகேவா? எல்லா லாங்குவேஜும் இதை பர்மிட் பண்ணும். ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளார இன்னொரு லூப் இருந்ததுன்னா அதுக்கு நெஸ்டட் லூப். அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். அந்த கான்செப்ட் பேர் நெஸ்டட் ஃபங்க்ஷன். வேரியபிள் விச் இஸ் அப்போ வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் இன்சைட் அ ஃபங்க்ஷன் விச் இஸ் கண்டெய்ன்ஸ் another ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த வெளியில் உள்ள ஃபங்க்ஷனில் வேரியபிள் டிக்ளேர் ஆகிருக்குன்னா இன்னர் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ ஆக்சஸ் த வேரியபிள் ஆஃப் த அவுட்டர் ஃபங்க்ஷன். புரியுதா? என்ன பண்ணலாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக புரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே எழுதும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ டிஸ்ப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், டிஸ்ப் ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளார நம்ம வந்து as usual A: = 7 or 10 ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் நான் எழுதுகிறேன், disp1 அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். அதில் வந்து print A அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏவை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். சரியா? அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சிருச்சு இந்த ஃபங்க்ஷன். இப்போ கால் பண்ணணும் இல்லையா, இதுக்கு பேர் இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ disp1 நான் கால் பண்ணணும். கால் பண்ணணுன்னா disp1ன்ற நேம் கொடுத்தா போதும், கோலன்லாம் எழுதாதீங்க. ஓகே? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த disp ஃபங்க்ஷனாக கால் பண்ணணும். அப்போ இந்த அதுக்கு நேராக எழுதணும். ஸோ disp. ஓகேவா? அப்போ டிஸ்பில் அடுத்தது வந்து print A கொடுக்குறேன் இங்கேயும். ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படின்னா இதில் இந்த டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அதுக்கு தான் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே? அதோட டெஃபினிஷன் இட் ஹாஸ் பின் டிஃபைன்டு. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் disp1ஓட டெஃபினிஷன், டிஸ்போட டெஃபினிஷன்.
அப்புறம் அதுக்குள்ளார டிஸ்ப் ஒன்னுன்றது இங்கேருந்து இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன? டிஸ்ப் ஒன்னோட டெஃபினேஷன். ஓகேவா? அதோட டெஃபினேஷன். ஓகே, ஸோ இந்த டிஸ்புக்குள்ளார தான் டிஸ்ப் ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் நெஸ்டட் ஃபங்க்ஷன் கான்செப்ட். இந்த டிஸ்ப்ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன். டிஸ்ப் ஒன்றுன்றது இன்னர் ஃபங்க்ஷன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த டிஸ்ப்ன்றது அவுட்டர் ஃபங்க்ஷன், இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன். இந்த டிஸ்ப் ஒன்றுன்றது இன்னர் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த வேரியபிள் நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? டிஸ்புக்குள்ளார தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் டிஸ்ப் ஒன்னோட டெஃபினேஷனே வருது. அப்போ இந்த வேரியபிள் என்ன வேரியபிள் அப்படின்னா, இதுக்கு பேர் என்க்ளோஸ்டு ஸ்கோப்புன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிஸ்ப் ஒன்னுன்ற ஃபங்க்ஷன் டிஸ்ப்ன்ற கால் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன், இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லேயே இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ கண்ட்ரோல் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. A = 10 அப்படின்னு ஏயோட வேல்யூ 10 அசைன் ஆகிடும். அப்புறம் பார்த்தா இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்குது, அதை விட்டுட்டு கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது டிஸ்ப் ஒன்று. அப்போ இன்னர் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கால் பண்ணுறோம். இப்படி தான் கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிஸ்ப் ஒன் கால் பண்ண உடனே இதுக்குள்ளார பிரிண்ட் ஏன்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ இந்த வேரியபிள் ஏயோட வேல்யூ உள்ளே இருக்கான்னு பார்க்குது, லோக்கல் இருக்கான்னு பார்க்குது. லோக்கல் வந்து இல்லை, எனக்கு வந்து லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் இல்லை, ஏன்னா உள்ளே டிக்ளேர் ஆகலை. ஃபஸ்ட்டு அக்கார்டிங் டு த ஹைரார்கி எல்லு தான் ஃபஸ்ட்டு பார்க்கும் இல்லையா? அப்போ எல் வந்து இல்லை, லோக்கல் ஸ்கோப் இல்லை. அடுத்தது நம்மளுடைய ரூல் என்ன? என்க்ளோஸ்டு இருக்கான்னு பார்க்கும். இது என்க்ளோஸ்டு கான்செப்ட் தான், ஏன்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுக்கு வெளியில் அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் எனக்கு வேரியபிள் ஏ டிக்ளேர் ஆகிருக்கு. அப்போ என்க்ளோஸ்டு யூஸ் பண்ணிக்கும். என்க்ளோஸ்டு ஸ்கோப் பார்த்துட்டு என்க்ளோஸ்டு ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த வேரியபிள் இட் ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் இன் தி அவுட்டர் ஃபங்க்ஷன். அப்போ இன்னர் ஃபங்க்ஷன் கேன் யூஸ் in the nested function concept or in enclosed scope concept, the inner function can access the அவுட்டர் ஃபங்க்ஷன். வெளியில் உள்ள, அதாவது இது ஒரு பேரண்ட்டு, இது ஒரு சைல்டுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ சைல்டு கேன் ஆக்சஸ் த பேரண்ட்டோட இது இல்லையா, அது அந்த கான்செப்ட் தான். இது வந்து இந்த ஏவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஏ வந்து உள்ள லோக்கல் இல்லை, அப்போ என்க்ளோஸ்டை யூஸ் பண்ணிக்குது. அப்போனா இட் வில் கிவ் த அவுட்புட் as 10. ஸோ ஃபஸ்ட்டு 10 உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ 10ன்ற ஆன்சர் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதே மாதிரி தான். ஸோ 10 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்? முடிச்சுட்டு வெளில வந்துருச்சு. அடுத்தது நமக்கு இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இங்கே ஒரு பிரிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து டிஸ்போட இதை விட்டுட்டு வெளியில் வருது. ஓகேவா? இங்கே பிரிண்ட் ஏ நான் இங்கே கொடுத்துருக்கேன், டிஸ்பு உள்ளார வெளியில் வருது. அப்போ பிரிண்ட் ஏ அப்படின்னா இந்த டிஸ்ப் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நான் கொடுத்துருக்கேன். அப்போனா என்ன ஆகும்? இந்த ஏவை நான் வெளியில் யூஸ் பண்ண முடியாது, இது லோக்கல் ஸ்கோப், இந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் ஸ்கோப் மாதிரி ஆகிடும். அப்போ நான் இதை வெளியில் யூஸ் பண்ணால் இதுக்கு எரர் காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்தால் எரர் வரும். அதுக்கு பதிலாக இந்த பிரிண்ட்டை நீங்கள் வந்து டிஸ்ப் ஒன்னுக்கு அப்புறம் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஏ வந்து என்ன பண்ணும்? இதில் இருந்து இது வரைக்கும் என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா? அப்போ பிரிண்ட் வந்து நான் இங்கே கொடுத்துருந்தா, நான் இதில் எழுதி காமிக்கிறேன், பிரிண்ட் அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப் ஃபங்க்ஷன் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இது வந்து அப்போ அந்த டைமில் லோக்கல் மாதிரி ஆகிடும். இந்த டிஸ்ப் ஃபங்க்ஷனுக்கு இந்த வேரியபிள் லோக்கல் ஸ்கோப்புன்னு அர்த்தம். ஸோ இருக்குது, உள்ளுக்குள்ளார இருக்குது. ஸோ அப்போ அந்த வேல்யூ என்ன பண்ணும்? 10ன்றது பிரிண்ட் ஆகிடும். ஓகே, செகண்ட் லைனில் 10ன்றது பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஏ இங்கே கொடுத்தனா எரர்ன்றது வரும். ஏன் அப்படின்னா இது லோக்கல் வேரியபிள் கிடையாது. அப்போனா அடுத்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்கோப் என்ன அப்படின்னா, இங்கே 2 ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஃபங்க்ஷனுக்குள்ளாரையும் அந்த வேரியபிள் டிக்ளேர் ஆகலை அப்படின்னா இது வந்து என்ன யூஸ் பண்ணும்? குளோபல் ஸ்கோப்பு செக் பண்ணும். அடுத்த ஸ்கோப் என்ன ஸ்கோப்பு? குளோபல் ஸ்கோப்பு செக் பண்ணும். நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கே எழுதியிருக்கேன்? 2 ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் எழுதியிருக்கேன். புரியுதா? ஸோ 2 டிஸ்ப் இருக்குது, டிஸ்ப் 1 இருக்குது, அதை விட்டு வெளியில் எழுதியிருக்கிறதுனால இதுக்குள்ளார இருக்கிற இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு அடுத்தது என்ன ஸ்கோப்பு அப்படின்னா குளோபல் ஸ்கோப் போகும். ஓகேவா? இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து
இப்போ நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒரு தடவை வாசிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு, தி இன்னர் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் தி வேரியபிள் ஆஃப் த அவுட்டர் ஃபங்க்ஷன், தட் இஸ் கால்டு இன்னர் ஸ்கோப்பு. ஓகே, சப்போஸ் இந்த ப்ரோக்ராமில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்ம இதே எக்ஸாம்பிளில் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், a = 7. அப்போ டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் திருப்பி a = 7 டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணும், லோக்கல் வேரியபிள் இருக்குன்னு அர்த்தம். லோக்கல் ஸ்கோப் பார்க்குது இருக்குது, அதனால 7 இந்த வேல்யூ தான் எடுத்துக்கும். வெளியில் இருக்கிற இந்த என்க்ளோஸ்டை எடுத்துக்காது. இங்கே இல்லைனா தான் என்க்ளோஸ்டுக்கு போகும். இஃப் லோக்கல் இஸ் நாட் தேர்னா இட் வில் லுக் ஃபார் த அவுட்டர் ஸ்கோப்பு. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம். அப்போ 10 வெளியில் இருக்கிறத யூஸ் பண்ணோம். இங்கே உள்ளே இருக்கிறதுனால 7 பிரிண்ட் ஆகும், அடுத்ததில் 10 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அந்த ஹைரார்கி, லெக் பி அப்படின்ற ஹைரார்கி. இப்போ அடுத்தது பார்ப்போம். A variable which is declared outside of all the functions in a program is known as global variable. So வெளியில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் டிக்ளேர் பண்ணியிருந்தால் அந்த வேரியபிளுக்கு பேர் என்ன, global variableனு அர்த்தம். அப்போ global variable can be accessed inside or outside of all the functions. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் உள்ளாரையும் வெளியிலையும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கான்செப்ட் எனக்கு வேணும். இப்போ எனக்கு ஒரு வேரியபிள் உள்ளார இருக்கிற 2-3 ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்துலேயுமே ஒரு வேரியபிள் காமனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிளை நீங்கள் எங்கே டிக்ளேர் பண்ணணும்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? பெஸ்ட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே நீங்கள் டிக்ளேர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த வேரியபிளுக்கு பேர் குளோபல் ஸ்கோப்புன்னு அர்த்தம். ஸோ குளோபல் ஸ்கோப்பாக இருந்ததுன்னா அது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ப்ரோக்ராம் ஃபுல்லாக என்டையர் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால தான் குளோபல் ஸ்கோப் வந்து ஃபைல் ஸ்கோப் வேரியபிள்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் இப்போ வந்து முதல்ல எழுதின மாதிரியே தான் டிஸ்ப்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷன் a = லோக்கல் ஸ்கோப் எழுதணும் இல்லையா, a = 7 பிரிண்ட்டு a. டிஸ்பை வந்து கால் பண்ணுங்க, அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுத வேண்டியதான். கால் பண்ணியாச்சு, கால் பண்ணதுக்கப்புறம் வெளியில் ஒரு பிரிண்ட்டு எழுதிக்கோங்க, இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியில் கொடுங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது, இது மெயின் ஃபங்க்ஷன் இல்லையா. இப்போ நான் வெளியில் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன், ஏவை தான், ஒரே நேம். ஸ்கோப்போட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரே நேம் வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹைரார்கி படி அது எதுவோ அதை ஆக்சஸ் பண்ணிக்கும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரர்லாம் வராது. இங்கேயும் டிக்ளேர் ஆகிருக்கு இங்கேயும் டிக்ளேர் ஆகிருக்குன்ற எரர்லாம் காமிக்காது. அக்கார்டிங் டு த ஸ்கோப்பு அது வந்து அந்த வேரியபிளை யூஸ் பண்ணும். ஸோ இப்படி இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்குது, அதுதான் இதை பாக்ஸாக போட்டிருக்கான். இது ஃபுல்லாக அடுத்தது அவுட் சைட் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏயோட வேரியபிள் 10 இருக்குது, உள்ளேயும் இருக்குது வெளியிலையும் இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே கால் ஸ்டேட்மெண்ட் வருது, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. உள்ளே போனீங்கன்னா ஏ வந்து 7 பிரிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஏன்னு வரும்போது என்ன பண்ணும், உள்ளே பார்க்கும் லோக்கல்குள்ளார இருக்கா. ஏன்னா லெக் பி ரூல் படி என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு எல்லு தான் இல்லையா. அப்போ லோக்கல்குள்ளார இருக்கான்னு பார்க்குது. ஸோ லெக் பி ரூல் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ லோக்கலில் இருக்குது, அதனால் ஏ வந்து 10ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? சாரி, a = 7. ஏன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிறது தான் எழுதும். உள்ளுக்குள்ளார என்ன வேல்யூ டிக்ளேர் ஆகிருக்கு, 7 வருது. ஸோ 7 டிக்ளேர் ஆகிடுச்சு, 7ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்துட்டு அடுத்தது என்ன இருக்குது, பிரிண்ட் ஏன்னு இருக்குது. இது வந்து என்னது, இப்போ ஏ வேரியபிள் பார்க்கும். இந்த a = 7ன்றது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்குது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணோம், வெளியில் ஏதாவது வேரியபிள் டிக்ளேர் ஆகிருக்கா, இருக்குது இல்லையா. அப்போ இந்த ஸ்கோப்பை யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வேரியபிள் வந்து குளோபல், இந்த வேரியபிள் வந்து லோக்கல்னு அர்த்தம். இந்த பிரிண்ட்டு இந்த லோக்கல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணோம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்
குளோபல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணும். அக்கார்டிங் டு த ஹைரார்கி எல்லுக்கு அப்புறம் பார்க்கும், ஏதாவது என்க்ளோஸ்டு ஸ்கோப்பான்னு பார்க்கும். அப்படி என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு இல்லை, ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் இருக்குது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதனால் அடுத்த ஹைரார்கி படி அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா குளோபல். அப்போ நமக்கு குளோபல் வேரியபிள் இருக்குது, அப்போ 10ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே குளோபலும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே லோக்கலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு ப்ரோக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நெஸ்டட், குளோபல் எல்லாத்தையும் வச்சு நம்ம எழுதலாம். டிஸ்ப்பு அதுக்குள்ளார நம்ம வந்து இங்கே ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், A:= 10ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் A:= 7. நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணுறேன், disp1:, இங்கே வந்து A:= 5. அப்புறம் திருப்பி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், இங்கேயும் ஒரு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து disp1 கால் பண்ணணும். ஓகே, அடுத்தது டிஸ்பை கால் பண்ணணும். அப்புறம் வெளியில் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் விட்டு வெளியில் ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, பிரிண்ட். இப்போ 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக 3 லைன் ஆஃப் அவுட்புட் வரும் இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிஸ்பை கால் பண்ண உடனே உள்ளுக்குள்ளார இங்கே A:7 இருக்குது, ஏயோட வேல்யூ 3 தடவை இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஆனால் வித் டிஃப்ரெண்ட் ஸ்கோப்ஸ். ஸோ வெளியில் இருக்கிற இதுக்கு பேர் என்ன அப்படின்னா குளோபல். ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் இருக்கா, அதனால இதுக்கு பேர் குளோபல். இங்கே உள்ளார இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து என்க்ளோஸ்டுன்னு அர்த்தம். அதே வந்து இதுக்குள்ளார டிஸ்ப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கா, இதுக்கு பேர் லோக்கல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 3 ஸ்கோப்பில் ஒரே நேமில் வேரியபிள் டிக்ளேர் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணோன்னா அக்கார்டிங் டு த ஹைரார்கி லெக்பி ரூல் பேஸ் பண்ணி தான் அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு disp1 கால் பண்ணதுனால பிரிண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இது உள்ளே இருக்கான்னு பார்க்கும், லோக்கல் வேரியபிள் இருக்குது, அதனால் 5 பிரிண்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது இப்போ disp1 முடிஞ்சிருச்சா, அடுத்தது வந்து என்ன பண்ணும், பிரிண்ட் ஏன்னு இருக்கு. இது இந்த ஃபங்க்ஷனை முடித்ததுக்கப்புறம் தான் போகும் அடுத்தது. ஸோ பிரிண்ட் ஏ கொடுத்ததுனால அந்த டிஸ்பு இங்கே இருக்கு இல்லையா, அப்போ 7 பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை விட்டு இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வரும்போது பிரிண்ட் ஏ, இன்னொரு பிரிண்ட் ஏ இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் விட்டு disp1 டிஸ்ப் ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட், அப்போ குளோபல் யூஸ் பண்ணிக்கும். அப்போ 10. ஃபஸ்ட்டு நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால இன்னர் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் தான் அவுட்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? சப்போஸ் எனக்கு வந்து இங்கே இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவுட்புட் என்ன வரும், பிரிண்ட் ஏ. ஓகேவா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸும் இருக்குது, அதனால தான் அவ்வளோ கிளியராக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் ஏ பண்ணுதா, அப்போ லோக்கல் இல்லைன்னா என்ன பண்ணும், வந்து என்க்ளோஸ்டை யூஸ் பண்ணிக்கும். அப்போ என்ன வரும், அவுட்புட்டு 7 வரும். ஓகேவா? இந்த பிரிண்ட்டுக்கு திருப்பி 7 தான். அடுத்தது வெளியில் உள்ள பிரிண்ட்டுக்கு 10. ஸோ இப்படி தான் அந்த லெக்பி ரூலு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது போகலாம். லாஸ்ட் ஸ்கோப் என்ன அப்படின்னா நமக்கு built-in scope. Built-in scope is the widest scope. Built-in scope என்னன்னு சொன்னோம், it is the widest scope. ஏன்னா அது வந்து நம்ம ப்ரோக்ராம்குள்ளாரே டிக்ளேர் பண்ணாத வேரியபிள், நம்ம ப்ரோக்ராம்குள்ளாரே டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த வேரியபிளை. ஸோ பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, பில்ட்இன் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிளுக்கு பேர் தான் பில்ட்இன் ஸ்கோப்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் அ வைடஸ்ட். Built-in scope has all the names that are preloaded into the program when we start the compiler or interpreter. ஸோ கம்பைலர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே எல்லா பில்ட்இன் வேரியபிளும் லோட் ஆகிடும். ஓகேவா? வேரியபிள் விச் இஸ் டிஃபைன் இன் த மாடியூல் ஹேஸ் பில்ட்இன் ஆர் மாடியூல் ஸ்கோப்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன, மாடியூல் ஸ்கோப். இந்த வேரியபிள்ஸ் எங்கே டிக்ளேர் ஆகிருக்கும், பில்ட்இன் ஃபங்க்ஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் math.h. மேத்ன்றது ஒரு ஹெட்டர் ஃபைல், லைப்ரரி ஃபைல்னு அர்த்தம். ஓகேவா? இந்த லைப்ரரி ஃபைலுக்குள்ளார இருக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் பில்ட்இன் ஃபங்க்ஷன். நம்ம டிக்ளேர் ப்ரோக்ராம் வந்து போன இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதியிருக்கோம் யூசர் டிஃபைன்னு அர்த்தம். நம்ம எழுதாத டிஃபைன் பண்ணாத ஃபங்க்ஷனை ஏற்கனவே டிஃபைன் பண்ணி இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே இன்டர்பிரேட்டருக்குள்ளார ஸ்டோர் ஆகிடும், கம்பைலரும் இன்டர்பிரேட்டரும். அதுக்கு பேர் தான் பில்ட்இன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், தே ஆர் லோடட் அஸ் சூன் அஸ் த லைப்ரரி ஃபைல்ஸ் ஆர் இம்போர்ட்டட் டு த ப்ரோக்ராம். ப்ரோக்ராமில் math.h அட்டாச் பண்ணிடுவாங்க. நான் #include math.h நீங்கள் C++ல படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்படி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த லைப்ரரி ஃபைல்
இம்போர்ட் ஆகிடும், அட்டாச் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார அந்த ஃபங்க்ஷனில் என்ன நிறைய மேத்தட் ஹெச்சில் இருக்குன்னா எஸ்கியூஆர்டி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எஸ்கியூஆர்டி ஃபங்க்ஷனுக்குள்ளார யூஸ் பண்ணுற வேரியபிள் எல்லாமே இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எழுதியிருக்கிற ப்ரோக்ராமுக்குள்ளார லோட் ஆகிடும். ஓகே, அதுக்கு பேர் தான் என்ன ஃபங்க்ஷனு, பில்ட்இன் ஆர் மாடியூல் ஸ்கோப்பு, மாடியூல் ஸ்கோப் வேரியபிள்ஸ்னு அர்த்தம். சரியா, இதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கிற நெஸ்டட் ஃபங்க்ஷனோ லோக்கல் ஸ்கோப்பு இப்போ நிறைய படிச்சிருக்கீங்களா, லோக்கல் ஸ்கோப் ப்ரோக்ராமே அப்படியே நீங்கள் எழுதலாம். இது எழுதணும்னு நெஸ்டட் எழுதணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் வந்து லோக்கலே எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் லோக்கல் ஸ்கோப் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்பிளே எழுதிடலாம். எழுதிட்டு மேலே வந்து என்ன கொடுக்கணும், பில்ட்இன் ஆர் மாடியூல் ஸ்கோப்பு. ஓகே, ஸோ லைப்ரரி ஃபைல்ஸ் அசோசியேட்டட் வித் த சாஃப்ட்வேர். லைப்ரரி ஃபைல்ஸில் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த லைப்ரரி ஃபைல்ஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் த பில்ட்இன் ஃபங்க்ஷன். ஸோ வேரியபிள் இன் த built-in function will be attached to this program and it will be executed. அந்த வேரியபிளுக்கு பேர் தான் என்ன அர்த்தம், built-in scope variable. ஓகே, நம்ம அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப சில பேர் அதை வந்து நல்ல உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண எந்த இடத்துலையுமே அந்த பில்ட்இன் வேரியபிள்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இதில் இருக்குது, பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. நம்ம டிஃபைன் பண்ணல, எல்லாம் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. அந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் லைப்ரரி ஃபைல்ஸில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ப்ரீலோடட் ஆகிடும். ஸோ இதுதான் லெக்பி ரூலு. இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸும் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மாற்றி கேட்டால் கூட உங்களால் அவுட்புட் எழுத முடியும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.